வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அவல் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அவல் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல் 1 கப் 250 கிராம், வெல்லம் 1 கப், பால் 3/4 லிட்டர், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த அவல் பாயசம் ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு வாணலில் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை 2 போட்டு வறுத்துக்கலாங்க. முந்திரி சிவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சை உப்பி வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்கிற அவலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக ஓட்டிக்க வேணாங்க. நல்லாவே கரகரப்பாக ஓட்டிக்கலாம். இல்லை கையிலேயே க்ரஷ் பண்ணி விட்றதுனால விட்டுக்கலாங்க. முக்கால் லிட்டர் பால் அடுப்பில் வச்சுக்கலாம். பால் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அவலை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பால் கொதிச்சிச்சு. இப்போ அவலை போட்டுக்கலாங்க. அவல் நல்லா வேகட்டுங்க. அவல் வேகத்துக்குள்ள வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நான் யூஸ் பண்ண வெல்லத்தில் கல் மண் எதுவும் இல்லைங்க. அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதை நல்லா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைன்னா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரலும் வெல்லம் போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டு நிறைய நேரம் கொதிக்க விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 5-6 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. ஈஸியான சுவையான அவல் பாயசம் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.